ஐயா அந்த கதையை கொஞ்சம் நீங்களே கேளுங்கய்யா. ஒரு தம்பியை பார்த்து கேட்குறேன். தம்பி உனக்கு எந்த நாடுப்பா ரொம்ப பிடிக்கும்? வேகமா சொல்றேன் எனக்கு ஜப்பான்னு. என்ன சொல்ற? ஏன் நம்ம இந்தியாலாம் பிடிக்காதா? சீச்சி, இந்தியாவா? ரொம்ப தப்பா இருக்குண்ணா நம்ம நாடேன்ட்டான். எனக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சு. என்னடா சொல்ற? நம்ம நாட்டுல என்னடா தப்பா இருக்கு? நான் உங்களுக்கு தெரியாததா? இங்க பாருங்க நம்ம நிக்கிற இடத்துல பாருங்க எவ்வளவு குப்பையா இருக்கு. யாரா இதா பண்றாங்களா? எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. நம்ம கடல் எல்லாம் எவ்வளவு அழியுது. எவ்வளவு அந்த குப்பை கடல் செய்து எவ்வளவு குப்பை. சரி குப்பையை விடுங்க. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கவர்மெண்ட்ல எவ்வளோ உள்ள கரப்ஷன்லாம் நடக்குது. இது பத்தாததுக்குன்னு இப்போ நம்ம எலெக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது தான். ஆனால் அதுலேயும் காசுலாம் நிறைய போயிருக்கு அப்படிங்கிறான். எனக்கு என்னடா இந்த வயசுல இவ்வளோ பேசுனா அவனை பார்த்து கேட்டனா சரி டென்ஷன் ஆகாது. சரி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ குப்பையாக இருக்குது. ஆனால் இந்த குப்பையெல்லாம் போட்டது யாரு? நம்ம தானே. சரி இப்போ நீ சொல்கிற கரப்ஷன்லாம் நடக்குது. ஒரு 2 நாள் நடக்க வேண்டிய வேலையை 5 நிமிஷத்துல நடக்கணும்னு காசு கொடுக்கறது யாரு? சரி அதை விடு. நீ என்ன சொன்ன? எலெக்ஷன்ல காசு உள்ள போகுதுன்னு. ஓகே, அது கொடுக்குறப்போ நான் வாங்க மாட்டேன்னு சொல்லணும்னா யார் சொல்லணும்? நம்ம தானே. யாரும் அப்படி சொல்றாங்க? அப்படி ஒன்று தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லவங்க தான். எல்லா தப்பும் நம்ம மேல இருக்கப்போ நம்ம நாடு ரொம்ப தப்பா இருக்குன்னு சொன்னா இதுவே தப்பா இல்லையாடா? அதுக்கு பேர் தாங்க ஹைப்போசிஸ். அதாவது எல்லா தப்பும் ஒரு சைடு இருக்கப்போ இன்னொருத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது. எப்படி இப்போ நம்ம நாட்டை எல்லாம் ப்ளேம் பண்ணுறாங்க, அது மாதிரி தான். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மள மாறினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாடு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம அடுத்த ஜென்ரேஷனாச்சும் இதை பண்ணணுன்னு இல்லை நம்ம ஜென்ரேஷனே இதை பண்ணணுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பண்ணுவோம்.